குட் ஆஃப்டர்நூன் ஆல். என்னுடைய நேம் விக்னேஷ். நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி. நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே சேலம்லேயே ஸ்டே பண்ணிட்டேன் கடந்த ஒரு 4 வருஷமாக. எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாகம். 2018 அப்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் வந்து தியானத்துக்கு வரணும்னு ஆசை. அப்புறம் பத்ரிஜி சார் வீடியோ நிறையா பார்த்தேன் யூடியூப்பில். அதுக்கப்புறம் தான் எனக்கு தியானத்தை பற்றி ஒரு ஆசை இருந்துச்சு. யூடியூப்லேயே தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர எனக்கு இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் மனோஜ், அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலயமா எனக்கு இது கிடைச்சிது. ஃபஸ்ட் டைம் வரும்போது சுனிதா மேம் தான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், இப்படி இவ்வளோ வயசாகுது இப்படி எனர்ஜியாக பேசுகிறாங்க, நான் ஸ்டாப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 டைம்ஸ் வந்து நான் மௌனம் அட்டன் பண்ணேன். அவேக்கிங் யூத் அட்டன் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் ஆழ்ந்து போனேன். நிறையா இன்ட்யூஷன்ஸ், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ கூட இந்த இந்த ஆசிரமம் வந்தால் எனக்கு வந்து ஒரு சொர்க்க பூமி மாதிரி. இங்கே இருக்கிற பிளான்ட் எல்லாம் என் கூட பேசும். அந்த ஹில்ஸ் பார்த்தோன்னா அந்த குன்று என் கூட அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த டைம் வந்து மௌனத்தில் நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு 2 விஷயம் என்னென்னா, பாஸ்ட் லைஃப், கடந்த காலத்தையும் சரி எதிர்காலத்தையும் சரி, நம்ம இதனால தான் நமக்கு தாட்ஸ் அதிகமாக வருது. தாட்ஸ் எதனால் வருதுன்னா இது 2தால மட்டும்தான் வருது. நம்ம அவேர்னஸாக இருக்கும்போது, விழிப்பு நிலையில் இருக்கும்போது மட்டும் நமக்கு வந்து எந்த ஒரு தாட்ஸும் வராது. ஸோ அப்போ நான் மௌனத்தில் இருந்து யார் கூடயும் பேசாமல் தியானத்திலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே அவேர்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நொடியும் இந்த கணத்தில் வாழ்கிறது தான் நமக்கு உண்மை. அப்போது பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ இது உண்மை இல்லை, இப்போ இந்த கணம் தான் உண்மை. அப்படி எனக்குள்ளே நிறையா சந்தோஷம். எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்குள்ளே ஹாப்பினஸ் அதிகமாகுது. நான் எனக்குள்ளேயே சிரிச்சிக்கிறேன். எல்லோரும் பார்க்குறாங்க சம்டைம்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல நோட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்குள்ளே நான் நானாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் நடிக்கலை. நான் எனக்குள்ளே நான் இயல்பு தன்மையில் இருக்கிறேன். அது எனக்குள்ளே ரொம்ப ஹாப்பினஸ் வந்து உருவாக்கிச்சு. அப்புறம் இதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணணும், வெஜிடேரியன் ரேலி பண்ணணும், தமிழ்நாடு முல்லாக பண்ணணும்னு தான் எனக்குள்ளே ஆசை. அடுத்தது வேலூர், சேலம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பண்ணணும் எங்களுக்குள்ளே நிறைய ஆசை வருது. அதனால் நான், மனோஜ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம், ஜோனி டு ஒன்னஸ்ன்னு. ஸோ எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பண்ணணும், 2030க்குள்ளே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் எங்களுடைய தாகமே. ஸோ இந்த அகத்தியர் ஆசிரமம் தான் என்னுடைய சொர்க்க பூமி. எப்போல்லாம் நான் சிக்காக இருக்கிறேனோ, டவுன் ஆகுறேனோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இங்கே வந்துடுவேன். தேங்க்யூ ஸோ வெரி மச்.